நீங்கள் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம், தேவன் உங்களை தகுதிப்படுத்துகிறார் என்ற தலைப்பின் அடிப்படையில நாம் சில காரியங்களை தியானிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5, 6. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார் என்று பார்க்கிறோம். அப்ப எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறதையும், அதே பவுல் புதிய உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரராய் இருக்கும்படி தேவனே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார் என்று சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப தேவன் உங்களை தெரிந்து கொண்டு தேவன் உங்களை தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா தேவனுக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் உண்டு, அவருக்கென்று சித்தம் உண்டு. அந்த நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்கு தேவன் நம்மை உபயோகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்புல பிரதானமான தனித்துவமான சிருஷ்டிப்பு மனிதன். மனிதன் விழுந்து போன பின்பு அவனை மீட்டெடுப்பதற்காக தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே மனிதனத்தினுடைய மீட்பராக பூமிக்கு அனுப்பினார். யாரெல்லாம் அந்த இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் தேவன் சரீரமாகிய சபையில சேர்க்கிறார். அந்த சேர்க்கப்பட்ட அவர்கள் தொடர்ந்து அவர்கள் சபையிலையும் சமுதாயத்திலும் ஆண்டவருக்கு சாட்சியாக அறிவிக்கிற பிள்ளைகளாக அவர்கள் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமும் சித்தமுமாக இருக்கிறது. அந்த அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்கு தேவனே அவர்களை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு உண்மையான தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். உண்மையான நித்திய தேவன். அந்த உண்மையான தேவனுக்கு ஒரு உண்மையான ஊழியம் உண்டு. இந்த மனுகுலம் தேவனுடைய வழிகளை விட்டு விலகி மகிமையற்றவர்களாக ஆன போது அவர்களை மீண்டுமாக தேவ மகிமைக்குள்ளாக கொண்டு வருவது பூமியில அவருடைய ஊழியமாக இருக்கிறது. அந்த உண்மையான ஊழியத்தை செய்வதற்கு தேவன் உண்மையான ஊழியர்களிடம் அந்த ஊழியத்தை செய்யும்படியாக அதை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் உலகமெங்கும் போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படியாக சொல்ல வேண்டியது ஒவ்வொரு உண்மையுள்ள ஊழியனுடைய பணியாக இருக்கு. உண்மையுள்ள சபை இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்ப உண்மையுள்ள சபையில உண்மையுள்ள மனிதர்களிடம் அந்த ஊழியங்கள் ஒப்படைக்கப்பட்டு அந்த மனிதர்கள் உலகமெங்கு போய் சகல ஜனங்களையும் சீசராக்குற அந்த மிகப்பெரிய அந்த பொறுப்பை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால பூமிக்கு அனுப்பப்பட்டவர். பூமிக்கு வந்த அவர் நாட்களிலே அவருடைய ஊழியத்தை அவர் தம்மை அனுப்பின பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான வகையில சிறந்த முறையில தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். அவர் எந்த ஊழியத்தை தம் மக்களுக்கு செய்தாரோ அதே ஊழியத்தை அவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்கு ஈவாக கொடுத்தார். அந்த ஊழியத்தை அவருடைய சரீரமாகிய சபை தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? அப்ப அவருடைய சரீரமாகிய சபைக்கு தலையாக யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய ரத்தத்தினாலே சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது என்னதுங்க? அவருடைய சரீரமாகிய சபை. அப்ப தலை என்ன சொல்றாரோ அதை பாடி கேட்கணுமா இல்லையா? அப்ப நாம் தேவன் என்ன சொல்லுகிறார்னு பார்த்துட்டு தேவன் எது நிமித்தமாக நம்ம தகுதிப்படுத்துகிறார்னு நம்ம ஆய்வு செய்து பார்க்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 to 38 வரைக்கும் பாருங்களேன். இப்ப இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக யோவானால் அறிமுகம் படுத்தப்படுகிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலே என்ன சொல்றாரு? மத்தேயு 4:19 என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படி அழைத்த அவர்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கத்தில் உள்ள போதனைகளை கேட்கிறார்.
அந்த கேட்டு அவரை பின்பற்றும்படியாக ஒப்பு கொடுத்த அவருடைய சீசர்களை அவர்களுக்கு இருக்கிற பொறுப்புகளை குறித்து, அவர்களுக்கு இருக்கிற பணிகளை குறித்து அவர்கள் அழைத்த எஜமானன் அறிவிக்கிறார். மத்தேயு 9 அதிகாரம் வசனம் 36 38 வரைக்கும் வாசிங்களேன். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் எதிரப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். ஜனங்கள், திரளான ஜனங்கள் கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போய் சிதறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தேவன் கண்டு அவர்கள் மீது மனதுருகி அறுப்பு மிகுதி வேலையாட்களுமோ கொஞ்சம் என்று தம்முடைய சீசர்களை நோக்கி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்ப எஜமானனாக அவர் சொல்லுகிறார். 38 வசனம் வாசிங்க. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்பு வேலையாட்களை அனுப்பும்படி அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப உங்க எஜமானுக்கு ஒரு தேவை இருக்கு. ஏன்? திரளான ஜனங்களை அவர் பார்க்கிறார். அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அவர்கள் சிதறுண்டவர்களாக இருக்கிறார். இப்ப அவர்களுக்கு போய் மெய்யான தேவனை குறித்து அறிவிக்க வேண்டியதும், அந்த தேவனை பின்பற்ற வேண்டியதை வலியுறுத்த வேண்டியதும் அவருக்கு அந்த மனதில் உண்டான அந்த பாரத்தின் நிமித்தமாக அவர் தம்முடைய சீடர்களை அழைத்து, அறுப்பு மிகுதி வேலையாட்கள் குறைவாக இருக்கிறார்கள், எஜமானன் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படியாக அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இப்ப இந்த எஜமானன் தம்மை பின்பற்றின சீடர்களை அழைக்கிறார். மத்தேயு 10 அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கிறோம். தம்முடைய சீடர்களை அவரை அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். மத்தேயு 11 அதிகாரம் 11 வசனம் பார்க்கிறோம். அவர் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவர்களை என்ன பண்ணுகிறார்? அவ்விடம் விட்டு போனார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றக்கூடிய தம்முடைய போதனைகளை கேட்டு கீழ்ப்படிவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்த அந்த ஜனங்களில் இருந்து 12 பேரை தேர்வு செய்கிறார். அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிடுகிறார். அவர்களை அழைத்த தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களுடைய பட்டணங்களில் போய் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவர்களை விட்டு போனார் என்று நாம் பார்க்கிறோம். கட்டுங்களா? அப்ப அழைத்த தேவன் உங்களை கற்றுக் கொடுத்து கற்பிக்க வேண்டிய முறைகளை அவர் உங்களுக்கு போதித்து போய் கற்பிக்கும்படியாக அனுப்புகிறவராய் இருக்கிறார். தேவன் உங்களை தெரிந்து கொண்டதற்கான நோக்கம், உங்களை எஜமானனுக்கு திரளான ஜனங்களை அவர் பார்த்தபோது அவர்கள் மெய்ப்பன் இல்லாதவர்களாக, அவர்கள் சிதறுண்டவர்களாக இருக்கிறதை அவர் பார்த்து மனதுருகி அறுப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை அறிந்து குறைவான வேலையாட்களை கொண்டு அவர்களிடம் வேலை செய்யும்படியாக அந்த நபர்களை அனுப்புகிறவராக இருக்கிறார். 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 12 120 ஆகுது. அந்த 120 3000 ஆகுது. அந்த 3000 5000 ஆகுது. அப்புறம் திரளான புருஷர்களாக உருவாகிறதை பார்க்கிறோம். அப்ப ஒரு 12 பேர் உலகத்தை கலக்குகிறவர்களாக அவர்கள் செயல்பட்டதை அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொருவருமே தேவனுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பணியை செய்வதற்கு புறப்பட்டு போகிறவர்களாக இருக்கும். இயேசு கிறிஸ்து அவர்களை வாழ்நாள் முழுவதும் வச்சிருக்கலாம்னு நினைச்சாரா? சில 30 வருஷமா விசுவாசிங்களாவே இருக்கிறாங்க. அவங்கள போதகரும் போன்னு சொல்றது இல்ல, அவங்களும் போற மாதிரி தெரியல. இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ஊழியத்தை துவங்கி ஊழியத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அவர்களை பட்டணங்களில் போய் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கும்படியாக சொல்றாருங்க. நானும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், 3 ஆண்டு காலமாக இந்த இடத்துல நாம் வேதத்தின் அடிப்படையில, வேத வாக்கியங்களின் அடிப்படையில இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் கை கொண்டு அவருடைய அழிக்கும்படியாக ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக நம்முடைய தாழ்மை மற்றும் கீழ்ப்படிதல் அன்பின் நிமித்தமாக இன்னும் உற்சாகமாக செயல்படும்படி அநேகரோடு கூட நேரத்தை செலவிட்டு அவர்கள் பயன்படும் பாத்திரங்களாக மாறுவதற்கு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்ப கற்றுக்கொள்ள வேண்டும், போயிட்டு கற்றுக் கொடுக்க வேண்டும். மனம் திரும்பி தம்மிடத்தில் வரும்படி அழைக்கிறார். மனம் திரும்பி தம்மிடத்தில் வந்தவர்களை மனம் திரும்புதலை அறிவிக்கும்படியாக அனுப்புகிறவராக இருக்கிறார். அப்ப மனம் திரும்பி அவரிடத்தில் வந்து
தேவனிடத்தில் கற்றுக்கொண்டு தேவனை அறிவிக்கிற ஜனங்களாக நீங்கள் ஒவ்வொருவருமே உருவாக வேண்டும். ஒவ்வொருவருக்குமே அந்த திறனை, அந்த தகுதியை தேவன் தருகிறார். ஊழியம் யாருடைய ஊழியம்? தேவனுடைய ஊழியம். சபை யாருடைய சபை? தேவனுடைய சபை. அப்ப தேவனுடைய சபை தேவனுடைய ஊழியத்தை அவருடைய மக்களிடத்தில் செய்வதற்கு தேவ பிள்ளைகளாக உங்களை அவர் தகுதிப்படுத்தி அனுப்புறாருங்க. இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்ச உடனே எங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ்ன்னு ஒரு 1 இயர் எங்களுக்கு ட்ரைனிங் கோர்ஸ் இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கு போவோம். ஒரு எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில உள்ள இருக்கணும், போகும்போது இன் கம்பெனிக்குள்ள போனோடனே இன் பஞ்ச் வைக்கணும், அப்புறம் அவுட்டு பஞ்ச் வைக்கணும், டைமுக்கு சாப்பிட போகணும், பிரேக் இருக்காது, கொடுக்குற அந்த ப்ரொடக்ஷனுக்கு கரெக்டாக நாங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், அந்த ஷிஃப்ட் முடியும் போது ஹேண்ட் ஓவர் பண்ணணும், யூனிஃபார்ம் போட்டு வரணும், சேஃப்டி ஷூ போடணும், ஹேர் கட் நல்லா இருக்கணும், மதிப்புடன் கூட அதிகாரிகளோட பேசணும். இது எல்லாமே 1 ஆண்டு காலம் எங்களுக்கு பயிற்சியில கற்றுக் கொடுத்தாங்க. படிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே 2 வருஷம் என்னுடைய படிப்பு காலம், பயிற்சி காலம் 1 ஆண்டு காலம். இப்போ வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வேலைகளில எங்களுடைய பணிகளை சிறந்த வகையில செய்வதற்கு எங்களுக்கு அந்த ஆரம்ப கட்டத்துல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சியும் ரொம்ப உதவிகரமாக இப்போ வரைக்கும் இருக்குது. எல்லா கம்பெனிலையும் இதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவும் கூட அவருடைய சரீரமாகிய சபையில நீங்கள் வந்து அவரிடத்தில் கற்றுக்கொண்டு அவர் செய்கிற காரியங்களை அவரிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பின்பு அவருடைய பணிகளை நீங்கள் போய் செய்யும் போது அவர் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ, அவர் எப்படி வாழும்படியாக முன்மாதிரியாக வாழ்ந்தாரோ அவரிடத்தில் கற்றுக்கொண்டு அதை போய் நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற மக்களாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்காக தாங்க உங்களை அழைத்திருக்கிறாரு. அப்படி வாழ்வதற்காக தான் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்தது ஒரே இடத்தில் இருப்பதற்கல்ல, அநேக இடங்களுக்கு செல்வதற்கு. மத்தேயு 4வது அதிகாரத்துல அழைச்சாரு, மத்தேயு 28வது அதிகாரத்துல உலகம் போங்கடான்ட்டாரு. எருசலேம்ல அவங்க வீட்டில் இருந்தாங்க. பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாரு. பேதுருடைய செய்தியை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. சில சமயங்களுக்கு அப்புறம் சபை சிதறடிக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். 8வது அதிகாரத்துக்கு அப்புறம் ஸ்தேவானுடைய மரணத்துக்கு அப்புறம் சபை சிதறடிக்கப்பட்டது. சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கேயும் போயிட்டு சும்மா இல்லை, அவர்கள் எங்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் அறிவித்தார்கள். எங்கெல்லாம் ஆண்டவர் அறிவிக்கப்பட்டாரோ அங்கெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. எங்கெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் சீசர்கள் உருவானார்கள். எங்கெல்லாம் சீசர்கள் உருவானார்களோ அவர்கள் மறுபடியும் மற்ற இடங்களுக்கு போயிட்டே இருந்தாங்க. அப்படிதான் அந்த சத்தியம் சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்துச்சு. 1 நூற்றாண்டுலயே வந்துருச்சுன்னு பார்க்கணும். அப்ப உலகம் எங்க போக சொல்லினா இந்நேரம் இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்திருக்குமா? அப்ப தேவனுடைய அந்த மகத்துவமான மகிமையான ஊழியத்தை செய்வதற்கு அவருடைய சரீரமாகிய சபையில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் உபயோகப்படுத்துகிறார். நீங்கள் உங்களுக்கு தேவன் தந்த ஊழியத்தை அறிந்து, தேவன் தந்த பாரத்தை அறிந்து, அவர் என்ன செய்ய ஏதுவா இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த பணியை சிறந்த வகையில செய்வதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தெரிந்து கொள்கிறார், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக. 12 கோத்திரங்களே ஆளுகை செய்கிற 12 கோத்திரத்துக்கு அப்போஸ்தலர்களாக யாரை தேவன் தேர்வு செய்யறாரு? அப்போஸ்தலர்கள் 12 பேர் இருக்கிறாங்க. புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் யாரை தேர்வு செய்யறாரு? பவுலை தேவன் என்ன பண்றாரு? தேர்வு செய்கிறார். அந்த பவுல் எப்படி தகுதிப்படுத்தப்பட்டாருங்கிறத நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், அந்த அதிகாரத்தினுடைய முழுமையை நம்ம பார்க்கிறோம். தமஸ்கு வீதியில சபையை துன்பப்படுத்தும்படி நிருபங்களை வாங்கி கொண்டு போன போது தேவன் தமஸ்கு வீதியில சவுலை சந்திக்கிறார். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று தேவன் அவனுக்கு தம்மை தெரியப்படுத்துகிறார். ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்கிறார். நீ போய் பட்டணத்துல வெயிட் பண்ண, நான் ஆள் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனனியா மூலமாக ஆண்டவர் அவன் செய்ய வேண்டிய சித்தத்தை தெரியப்படுத்துகிறார். எப்பொழுது தேவனுடைய சித்தம் அனனியா மூலமாக பவுலுக்கு தெரிவிக்கப்பட்டதோ அவன் ஞானஸ்தானம் பெற்று உடனடியாக இவரே தேவனுடைய குமாரனாகிய அவர் தேவாலயங்களை போய் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். இங்க பாருங்களேன். அவர் என்ன பண்றாரு? இப்ப தேவனுடைய சித்தம் அனனியா மூலமாக, அதாவது அனனியாங்கிறது
அவரும் ஒரு சீடன் தான். அவருக்கும் கர்த்தர் தரிசனமாகி பவுல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதையும் பவுலிடம் போய் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லுகிறார். பவுல் அனனியா வந்து பவுலிடம் அந்த சவுலிடம் சொல்லுகிறார், அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படியாகவும் அவன் பார்வையடையும்படியாகவும் இயேசுவாகிய கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அனனியா சொன்ன உடனே அவனுடைய கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுகிறது. அவன் பார்வையடைந்து எழுந்து ஞானஸ்தானம் பெற்று அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டு தமஸ்குல் உள்ள சீசர்களுடனே சில நாள் தரித்திருந்து 20ஆம் வசனம் வாசிக்கிறோம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதமின்றி அவருடைய பணியை செய்யணும். தேவன் உங்களை ரட்சித்து ஒரு 6 வருஷம் வெயிட் பண்ணு, 10 வருஷம் வெயிட் பண்ணு, 15 வருஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்றல, தாமதமின்றி உங்களுடைய பணிகளை செய்யணும். இவர் அப்போஸ்தலனா இருந்ததுனால இவர் ஜபாலயங்கள்ல போயிட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்கான ஊழியம் முதல்ல ஒரு குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். கணவன் ரட்சிக்கப்பட்டிருந்தா முதல்ல மனைவியை ஆதாயப்படுத்தணும். மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தா கணவனை ஆதாயப்படுத்தணும். பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா பிள்ளைகளை ஆதாயப்படுத்தணும். பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தா பெற்றோர்களை ஆதாயப்படுத்தணும். முதலாவது குடும்பத்தில் உங்களுடைய ஊழியத்தை ஆரம்பித்து பின்பு அது சமுதாயத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கணும். இப்ப பவுல் அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று என்ன பண்ணான்? ஜபாலயங்களிலே பிரசங்கித்தான் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப இவரை பிரசங்கிக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூதர்கள் என்ன பண்றாங்க? கலங்க பண்ணிடுறார்கள். கலங்க பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பவுல் வந்து ராத்திரியில அவரை கூட்டிட்டு போய் ஒரு குடையில வைத்து மதில் வழியா அவனை அனுப்பிவிடுறாங்க. அவன் எருசலேமுக்கு வந்த போது சீசர்களுடனே சேர்த்து கொள்ள பார்க்கிறான். சீசர்கள் என்று அவனை சீசர் என்று அவர்கள் நம்பாமல் அவனுக்கு பயப்படுறாங்க. அப்பொழுது ஆண்டவர் பர்னபாவை அனுப்புறாருங்க. நீங்க ஊழியத்துக்கு போகும்போது உங்களுக்கு பார்ட்னரா ஆண்டவர் ரெடியா வச்சிருப்பாருங்க. நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்ல. நீங்க எங்க போறீங்களோ அங்கேயே ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஆண்டவர் அழைத்தா எல்லாவற்றையும் விட்டுட்டு உடனடியாக அவரை பின்பற்றவர்களாக மாற வேண்டும். அவருடைய அப்போஸ்தலர்கள் அப்படிதான். அவர்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களை விட்டு விட்டு உடனடியாக அவருடைய பணிக்கு வந்தாங்க. அப்போஸ்தலர்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய ஊழியம் வேறுபட்டு இருந்தது. அவர்கள் பல அஸ்திபாரங்களை இட வேண்டிய காரணமா இருந்ததுனாலே வேலைகளை விட்டு வந்தார்கள். ஆனா அப்போஸ்தலர் பவுல் அப்படி இல்லை. அவர் சென்ற இடங்களில வேலையும் செய்து ஆண்டவருடைய பணியிலையும் திறன்பட அவர் செயல்பட்டதை நாம் பார்க்கப்படுகிறது. அப்ப பர்னபா அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் தேவன் அவனோடு கூட பேசினதையும் தமஸ்குவிலே அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமா பிரசங்கித்ததும் மற்றவர்களுக்கு என்ன பண்றான்? அறிவிக்கிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. அப்ப தேவன் உங்களை இந்த பூமியில ரட்சித்து இருக்கிறார் அப்படின்னா தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை ரட்சித்ததுக்கான நோக்கம் நீங்கள் அவருடைய பணியை இந்த பூமியிலே செய்வதற்காக தாங்க அவங்க அழைச்சிருக்கிறார். அவருடைய பணியை செய்வதற்கு அவரே உங்களை தகுதிப்படுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்ப தேவன் உங்களை அழைத்தது உலகத்தில் அனுப்புவதற்காக. நீங்கள் உலகத்தில் போவது உலகத்தாரை ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பும்படியாக சொல்வதற்காக. முதலாவது தேவன் நீங்கள் மனம் திரும்பி தன்னிடத்தில் வரும்படி உங்களை அழைக்கிறார். பின்பு தேவன் உங்களை தகுதிப்படுத்தி நீங்கள் போங்கள் என்று வாழ்த்தி அனுப்புகிறார். முதலாவது மனம் திரும்பி வான்னு சொல்லி அழைக்கிறாரு. பின்பு உங்களை தகுதிப்படுத்தி மனம் திரும்புதல போய் அறிவின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. புரியுதுங்களா? அப்ப நீங்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு அவருடைய பணியை செய்வதற்கு நீங்கள் அவரிடத்தில் முதலாவது மனம் திரும்பி வர வேண்டும். பின்பாக மனம் திரும்பினவர்கள் அந்த மனம் திரும்புதலை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக நீங்க போகிறவர்களாக இருக்கணும். இப்ப மூத்த சகோதரர்களா இருக்கிறீங்க. இங்க வந்து இந்த கூடுகை எத்தனை தலைமுறைக்கு நடக்கும்லாம் எங்களுக்கு தெரியும். எத்தனை தலைமுறைக்கு நாங்க இருப்போம்னு தெரியாது. எத்தனை ஆண்டு கால ஊழியம் தெரியாது. இருக்கும் போது உண்மை ஊழியர்களை எழுப்புறது எங்கள் மீது விழுந்த கடமை. இருக்கும்போது உண்மையுள்ள சீசர்களை உருவாக்குவது எங்கள் மீது விழுந்த கடமை. இன்றைக்கு நாங்கள் ஒரு சீசர்களை உண்மையுள்ள சீசர்களை உருவாக்குனாலே அதுவே எனக்கு தெரிஞ்சு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு நீங்களும் ஒவ்வொருவர்களும் உங்களால் இயன்ற மட்டும் ஒருவரையாவது ஆண்டவரிடத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக
மனம் திரும்புதலை அறிவித்து மனம் திரும்பும்படியாக அவர்களுக்கு கூட இருந்து உதவி செய்து அவர்களுக்கு உதவ வேண்டியது உங்கள் மீது உயர்ந்த கடமையாக இருக்குதுங்க. ஆண்டவர் கவுண்டிங் கேட்க போறதே இல்லை. எத்தனை பேத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்த, எத்தனை பேரை சபையில சேர்த்த, எத்தனை பேரை நீ போய் சந்திச்சாலும் ஆண்டவர் கேட்கலாம். உண்மையுள்ள உத்தமமும் உள்ள ஊழியக்காரனா இருக்கணும்னா குறைந்தபட்சம் உங்களால் இயன்ற மட்டும் உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலேயோ உங்களுடைய பகுதியிலேயோ பட்டணத்திலேயோ சமுதாயத்திலேயோ ஒருவரையாவது நீங்கள் ஆண்டவருக்கென்று உபயோகப்படுத்தினீர்கள் என்றால் அது ஆண்டவருக்கு முன்பாக மகிமையுள்ள ஒரு ஊழியமா இருக்குங்க. நான் என்ன சொல்றேன், அந்த ஒருவரை சீசர் ஆக்குறீங்களா, அது ஒரு நாள்ல நடக்காம போகலாம், ஒருவேளை ஒரு வாரத்துல நடக்காம போகலாம், ஒரு மாசத்துல நடக்காம போகலாம், ஒரு வருஷத்துல நடக்காம போகலாம், இல்ல உங்க ஆயுஸ் மூலம் கூட நடக்காம போகலாம். ஆனா அதுக்கான முயற்சி இருக்குல்ல, அதான் ஆண்டவர் உண்மையா இருக்குதான்னு பாக்குறாருங்க. அந்த முயற்சி நீ உண்மையா உத்தமமா செய்யறீல்ல, அதான் ஆண்டவர் பாக்குறாரு. ரட்சிப்பு தேவனுடையது. நீங்கள் யாரும் சீசர்கள் ஆக முடியாது. தேவன் அவர்களை ரட்சிக்கிறார், தேவன் அவர்களை தகுதிப்படுத்துகிறார், தேவன் அவர்களை அனுப்புகிறார். அனுப்புகிற நீங்கள் தேவனை அறிவிக்கிறீர்கள். தேவன் அவர்களோடு கூட தேவனுடைய வார்த்தை இடைப்படும் போது, தேவன் அவர்களோடு கூட இடைப்படும் போது அவர்கள் தேவனுக்கு பயன்படுங்கிற பாத்திரமாக மாறிடுவாங்க. அதனால சீசர்கள் ஆக்கும்படியாக புறப்பட்டு போக வேண்டியது உங்கள் மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை செய்ய நீங்கள் முயற்சி செய்யும் போது உங்களோட கூட தேவன் இருந்து தேவன் தமக்கு தேவையான பாத்திரங்களை அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறாருங்க. யாரை ரட்சிப்பாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் சொல்ல வேண்டியது உங்கள் மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்ப தேவனிடத்தில் வந்த நீங்கள் தேவனுடைய சரீரமாகிய சபையில் இருந்து நித்தியமாக தேவனை அறிவிக்கிற மக்களாக போகிறவர்களாக இருக்கணும். இப்ப பவுலுடைய ஊழியத்துல பவுல் உருவாக்குன சில நபர்களை பார்த்து நாம் இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்யலாம். பவுல் உருவாக்குன நபர்கள்ல சிலரை குறித்து நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தீமோத்தேயு, சீலா, லூக்கா, தீத்து, பிலமோன், எப்பப்ரா, ஒனேசிமோ, தீயுக்கு, இவங்க எல்லாமே ஒரு பவுலினுடைய அந்த ஊழியத்துல அவர்கள் அவனுக்கு உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. அவனிட்டிருந்து அநேக விஷயங்களை பின்பற்றி இருக்கிறாங்க. உண்மையான சீசர்களாக அவர்கள் சபைகளை ஸ்தாபித்திருக்கிறாங்க. உண்மையான சீசர்களாக சபையினுடைய தலைவர்களாக மூப்பர்களாக அவர்கள் செயல்பட்டிருக்காங்கிறத நாம் பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ள போவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்கில்லா மற்றும் பிரிஸ்கில்லாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இவர்கள் உண்மை உத்தம ஊழிய தம்பதியினர். சில நபர்களை நம் ஆண்கள் பெண்கள் என்று பார்க்கலாம். ஆனால் ஒரு தம்பதியாக பார்க்கும்போது இந்த தம்பதியினர் உண்மை உத்தம ஊழியர்களாக இவர்கள் சிறந்த தம்பதியாக இவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். இவர்களை குறித்து நாம் சில காரியங்களை பார்க்கும்போது இவர்களிடமிருந்து நம்ம அநேக விஷயங்களை கத்துக்கலாம்னு நினைக்கிறோம். இப்ப யூத கிறிஸ்தவ தம்பதியினர், இவர்கள் யூதர்களாக இருந்து இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்ட தம்பதியினர். இவர்களை குறித்து வேதாமத்தில் 6 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் எப்படி இயேசுவை விசுவாசித்தார்கள், எப்படி அவரை பின்பற்றினார்கள் என்ற குறிப்பு தெளிவாக வேதாமத்தில் இல்லை. இருந்தாலும் கூட அவர்களை குறித்த குறிப்புகளை வைத்து நாம் பார்க்கும்போது ஆக்கில்லா பொந்து என்ற நாட்டில் பிறந்தவராக இருக்கிறார். அவர் ரோமில் வாழ்ந்திருக்கிறார். கிபி 49 ரோம பேரரசராக இருந்த கிளிவிதி ராயனுடைய அந்த கலகத்தின் போது யூதர்கள் ரோம பேரரசிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அப்படி வெளியேறின போது இவர்கள் கிரேக்க நகரமாக இருக்கிற கொரிந்துவுக்கு அவர்கள் வந்திருந்ததை அப்போஸ்தலர் 18 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18 அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 18 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அப்ப ரோம்ல இருந்து இவர்கள் வெளியேறி கொரிந்து பட்டணத்துக்கு வரும்போது அங்கே பவுல் அவர்களை சந்திக்கிறதை நம்ம என்ன பண்ண முடியுதுங்க, பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 18 அதிகாரம் வசனங்கள் 1 வாசிங்க. அதன் பின்பு பவுல் அத்தேனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமபுரியை விட்டு போகும்படி கிளிவிதி ராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த ஒரு தேசத்தான் ஆகிய ஆக்கில்லா என்னும் நாமம் உள்ள ஒரு யூதனையும். ஆக்கில்லா என்பது ஒரு யூதன், ஒரு ஆணுடைய பெயர் ஆக்கில்லா. அடுத்து வாசிங்க.
அவள் மனைவியாகிய பிரிஸ்கில்லாள் என்பது ஒரு பெண்ணுடைய பெயர். சரிங்களா? அவனுடைய மனைவி. ஆக்கில்லாங்கிறது ஆண், பெண், பிரிஸ்கில்லா என்பது பெண். இவர்கள் இருவரும் கணவன் மனைவி. இவர்கள் இருவருமே ஒரு யூத கிறிஸ்தவ தம்பதியினராக இருக்கிறார்கள். 3ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள்னா என்ன அர்த்தம்? ஒருமையா பன்மையா? ரெண்டு பேருமே வேலை செய்யறாங்க. கணவன் மனைவியாக கூடாரம் பண்ணுகிற தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தானும் அந்த தொழிலை செய்கிறவனாக இருந்தபடியினாலே, பவுலும் அந்த தொழில் செய்கிறபடியவனாக இருந்தபடியினாலே அவர்களிடத்தில் அவன் தங்கி அங்கே வேலை செய்து கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இவர்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டு எப்படி சீசனார்கள் என்ற குறிப்புகள் ஏதும் இல்லை. ஆனால் இவர்கள் ரோமாபுரியிலிருந்து எங்க வந்திருக்கிறாங்க? கிரேக்க நகரமா இருக்கிற கொரிந்துக்கு வந்திருக்கும் போது இவர்கள் செய்கிற கூடாரம் பண்ண தொழில் செய்கிற நபர்களாக இருந்ததுனாலே பவுல் அவர்களோட சேர்ந்து அவனும் என்ன பண்றான்? வேலை செய்து கொண்டு வருகிறதை பாருங்க. பவுல் வேலை செய்தாருங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஆதாரமாக இந்த வேத பகுதி இருக்கு. அப்ப வேலை செய்கிற ஒரு தம்பதியினர் அவர்களோட கூட புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கிற பவுல் இணைஞ்சுக்கிட்டாருங்க. அவர்கள் இணைந்து கொரிந்து பட்டணத்துல ஆண்டவருடைய பணியை கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் 18 மாதங்கள் அவங்க என்ன பண்றாங்க? செய்யறாங்க. எப்படி அவர்கள் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா சீசர்கள் ஆனான்னு தெரியல. ஆனால் பவுலோட கூட அவர்கள் செலவிட்ட அந்த 1.5 ஆண்டு காலத்துல 18 மாதங்கள்ல முழுமையான ஒரு சீசத்துவத்தை அவர்கள் அவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு உறுதியான ஒரு உடன் ஊழியர்களாக பவுலோடு கூட அவர்கள் தங்களுடைய நேரங்களை செலவிட்டு முழுமையாக தங்களுடைய பணிகளை அவங்க என்ன பண்ணாங்க? நிறைவேற்றி முடித்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப இவர்கள் என்ன பண்றாங்க? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 18-19 கொரிந்துவிலிருந்து இவர்கள் புறப்பட்டு எபேசு பட்டணத்துக்கு போறாங்க. முதல்ல ரோமாபுரியா இருக்கக்கூடிய இத்தாலியால இருந்து எங்க வராங்க? கொரிந்துக்கு வராங்க. இப்ப கொரிந்திலிருந்து பவுலோட கூட புறப்பட்டு அவங்க இப்ப எங்க போறாங்க? எபேசு பட்டணத்துக்கு போறாங்க. அப்ப இவர்கள் எங்கெல்லாம் இடம் பெயர்ந்தார்களோ அங்கெல்லாம் தங்களுடைய வீடுகளை இவர்கள் திறந்து கொடுத்து சபைகளை உருவாக்குனாங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இவர்கள் எங்கெல்லாம் இடம் பெயர்ந்தார்களோ அவர்கள் எங்கிருந்தார்களோ அங்கே சபைகளை ஸ்தாபித்து அந்த சபைகள் நடப்பதற்கு தங்களுடைய வீடுகளை திறந்து கொடுத்தார்கள். யார் இவங்க? ஒரு யூத கிறிஸ்தவ தம்பதியினர், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. இவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்கிறார்கள். இவர்கள் இணைந்து ஆண்டவருடைய பணிகளை செய்கிறார்கள். உண்மை உத்தம ஊழிய தம்பதியாக வேதாகமம் இவர்களை அறிவிக்கிறதுனாலே 6 இடங்களிலே இவர்களுடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பணி என்பதை அவர்கள் அறிந்து அப்போஸ்தலன புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கக்கூடிய பவுலோட கூட இணைந்து ஆண்டவருடைய பணியை அவர்கள் சிறந்த வகையில பூமியில இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க? நிறைவேற்றிருக்கிறாங்க. அவர்கள் செய்த பணியில ஒரு முக்கியமான பணியை அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 இருந்து நம்ம வாசிக்கலாம். 26 வரைக்கும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 இருந்து 26 வரைக்கும் வாசிங்களா? அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போல்லோ யாருங்க? அப்போல்லோ யாரு? எடுத்த உடனே முதல்ல டைட்டில் தான். இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவன். வேதாகமங்களில் வல்லவனா எதுல வல்லவனா இருந்திருக்கிறவரு? பழைய ஏற்பாட்டினுடைய அந்த வேதாகமம் சார்ந்த காரியங்களை இவர் வல்லவனாகிய அப்போல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வரார். ஏற்கனவே எபேசு பட்டணத்துல யார் இருக்கா? பவுல் இருக்கிறாரு. பவுலோட கூட ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இருக்கிறாங்க. இவன் வேத வாக்கியங்களில் வல்லவனும் சாதுரியமா இருக்கிற அப்போல்லோவும் இப்ப எபேசுக்கு வரார். எபேசுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாருங்களேன், 25 இருந்து வாசிங்களா. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணிக்கொண்டு
வந்தான். அப்ப அப்பல்லோவுக்கு இன்னும் யார தெரியலன்னா இயேசு கிறிஸ்துவையோ அந்த காரியங்களே தெரியல. ஆனா யோவானையும் அவருடைய காரியங்கள் தெரிகிறது. பழைய ஏற்பாட்டு முழுமையும் அவன் வல்லவனா இருக்கிறான், சாதுரியவானா இருக்கிறான். அவைகளிலிருந்து கர்த்தருக்கு அடுத்தவைகளை என்ன பண்றான்? திட்டமாய் போதனம் பண்ணுகிறான். அவனுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவன் சிறந்த சாதுரியவான்களாக கர்த்தருடைய மார்க்கத்துல உபதேசிக்கப்பட்டவனை சிறந்த முறையில செய்யக்கூடிய ஒரு நபராக அப்போல்லாம் இருக்கிறான். அடுத்து 26 வாசிங்களேன். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு. இப்ப ஆக்கில்லா பிரிஸ்கில்லா எங்க போயிருக்கிறாங்க? அவங்க யூத கிறிஸ்தவர்கள். ஜெப ஆலயங்கள்ல யார் இருப்பா? ரட்சிக்கப்படாத யூதர்கள் இருப்பாங்க. இவங்க யாரு? ரட்சிக்கப்பட்ட யூதர்கள். ரட்சிக்கப்பட்ட யூதர்களா இருக்கிற இவர்களுடைய வீட்டுகள்ல சபைகள் நடக்கிறது, சபை கூட்டங்கள் நடக்கிறது. எங்கெல்லாம் கூடி வருகிறார்களோ அந்த இடத்துல தங்களுடைய வீடுகளை திறந்து தந்து சபைகள் நடப்பதற்கு, ஊழியங்கள் நிறைவேறுவதற்கு அவர்கள் உதவிகளாக இருக்கிறாங்க. அதே சமயம் இவங்க யூதர்களாக இருந்ததுனால ஜெபாலயங்களில போய் என்ன பண்றாங்க? கலந்துக்கிறாங்க. இவங்க போனதுனாலதான் அப்போல பார்க்க முடிஞ்சுச்சு. கரெக்டுங்களா? அப்ப சிலர் என்ன பண்றோம், ஊழியம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வட்டத்தை சுருக்கிக்கிட்டு ஒரு சின்ன பகுதியில ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இருக்கிறோம். இப்படியே இருந்தா கடைசி வரைக்கும் நாம் ஆண்டவருக்கு பயன்படுகிற பாத்திரங்களை சந்திக்க முடியாமையே போயிடலாங்க. இப்ப பாருங்களேன், அடுத்த வசனம் வாசிங்களேன். அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது, யாரு? அப்பல்லோ ஜெபாலயத்துல டீச் பண்றான். வாசிங்க. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து. ஒருமையா பன்மையா? அவன் ஏற்கனவே பைபிள் ஸ்காலர். யாரு? அப்பல்லோ. அப்பல்லோக்கே டீச் பண்றாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய ஸ்காலரா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. வேலையும் ஒன்னா செய்யறாங்க, ஊழியத்தையும் ஒன்னா செய்யறாங்கங்க. அப்ப வேலையில அவர்கள் எப்படி கூடார தொழில ஒன்றாக இணைந்து அவர்களுடைய பணியை சிறந்த முறையில செய்தாங்களோ, ஊழியத்திலையும் அவர்கள் அவர்களுடைய ஊழியத்தை சிறந்த வகையில செய்வதற்கு அவங்க அறிந்திருந்தாங்க. இந்த சீசத்துவத்தை யார் இடத்துல இருந்து கற்றுக்கொண்டு இருப்பாங்க? பவுல்ட்ட இருந்து. ஏன் 18 மாதங்கள் 1.5 ஆண்டுகள் அவர் கூட இருந்திருக்கிறாரு. உங்க கூட ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. ஒருவேளை ஆண்டவங்க உங்ககிட்ட கற்றுக் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. அவங்க அதே போல சிலரை சந்திக்கும் போது அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக தைரியமாக பயன்படுகிற பாத்திரங்களாக இருக்கும் போது அவர்களை பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் ஏற்கனவே நம்மளை பக்குவப்படுத்துறாருங்க. அப்ப ஆஸ்கில்லா பிரிஸ்கில்லாவை ஏற்கனவே தேவன் தகுதிப்படுத்தி வைத்திருந்தார். அவன் வேத வாக்கியங்களிலே சாதுரியவானாக, அவன் வல்லவனாக, ஆவியிலே அனலுள்ளவனாக, கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாக போதிக்கிறவனாக இருந்த போதும் கூட ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தேவனுடைய மார்க்கத்தை அவனுக்கு அதிக திட்டமாய் அவனுக்கு என்ன பண்ணாங்க? விவரித்து காண்பித்தாங்க. அவன் திட்டமா போதித்தான். ஆனா இவங்க அதிக திட்டமாய் விவரித்து காண்பிச்சாங்க. அப்ப நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் தம்பதியினரும் நான் பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் குடும்பமாக, கணவன் மனைவியாக உங்களுக்கு வேலைகளையும் செய்ய அறிந்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்ய அறிந்திருக்க வேண்டுங்க. இரண்டுமே முக்கியம்தான். முதலாவது தேவன் முக்கியம், இரண்டாவது குடும்பம், மூன்றாவது அவருடைய ஊழியம். இது ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கு. குடும்பத்திலேயும் ஆண்டவர் வேணும், ஊழியத்திலேயும் ஆண்டவர் வேணும். ஆண்டவர் மையமா இருக்கணும் ரெண்டுலையுமே. அப்ப குடும்பத்துக்கு தேவையானதுக்கு வேலையும் செய்யறோம், ஆண்டவர் நமக்கு தந்த பொறுப்புக்கு ஊழியத்தை செய்யறோம். இணைந்து செய்யும் போது அது மிகுந்த ஆசீர்வாதமானதாக மாறுகிறது. அது அநேகரை ஆண்டவரிடத்தில் திருப்புவதற்கு உதவிகரமானதாகவும் இருக்கிறது. அப்ப யோவானுடைய காரியத்தை மாத்திரம் அறிந்திருந்த அப்பல்லோவை அவர்கள் தேவனுடைய மார்க்கத்தை அறிவித்து அவனுக்கு விவரித்து இந்த தம்பதியினர் காண்பித்ததை என்ன பண்ண முடியுதுங்க? பார்க்க முடிகிறது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஆழமான வேத அறிவும் போதிக்கும் தகுதியும் உங்களுக்கு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யூதர்கள்ட்ட நம்ம போய் பேச முடியுமா? யூதர்களுக்கு உங்களால சுவிசேஷம் சொல்ல முடியுமா?
யூதர்கள் வந்து வேதாகமத்தை குறித்து வாரந்தோறும் ஓய்வு நாட்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, தியானிக்கிறவங்க. சிறு வயதுல இருந்தே அவர்கள் வந்து முறையாக கற்பிக்கப்பட்டவங்க. அவர்களுக்கு வந்து இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட யூதர்களுக்கு அவனுடைய வேத வாக்கியங்களில வல்லவனாக இருந்து ஜெப ஆலயங்களில திட்டமா போதிக்கிறவன்ட்ட போயிட்டு அவனை விட அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பிச்சாங்கன்னா இவங்களுக்கு எந்த அளவு வேத அறிவோ ஞானமோ அந்த தகுதி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவர்கள் உண்மையும் உத்தமமான ஊழிய தம்பதியினரா தங்களுடைய பணியை சிறந்த மகள் செஞ்சு முடிச்சாங்கங்க. அப்ப நீங்களும் அப்படி செய்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருங்க. இவர்கள் தங்களுடைய தன்னலமற்ற சேவைக்கும் தியாகத்துக்காகவும் போற்றப்பட்டனர். நீங்கள் ரோமர் 16:3-4 பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடல் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் நான் என்ன பண்றேன், வாழ்த்துகிறேன் என்று சொல்கிறார். இவர்கள் வந்து தன்னலமற்ற சேவை தியாகத்தை பற்றி பார்க்கும்போது பவுலினுடைய பிராணனுக்காக தங்களுடைய கழுத்தையே அவர்கள் என்ன பண்ணார்கள், கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுடைய தியாகத்துக்காக போற்றப்பட்டாங்க. பவுலுக்காக. பவுலுடைய ஃபேன்ஸ் கிடையாதுங்க இவங்க. நாங்க இங்க WCF ஆபிரகாம் டேவிட் ஜான் சொன்னோம்னா இங்க யாரும் ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது தானே. இங்க யாரும் ஃபேன்ஸ் கிடையாது. அவர்கிட்டயே போயிட்டு அவர் போதிக்கிற விஷயங்கள்ல சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு அவங்ககிட்டயே நாங்க போய் சொன்னவங்க. புரியுதுங்களா? எங்களுடைய ஃபேன் வந்து இயேசு கிறிஸ்து தான். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறதுதான் முதன்மைப்படுத்துறோம். ஆபிரகாம் டேவிட் ஜான் அதை முதன்மைப்படுத்துறதுனால அவரோட கூட நாங்க இணைந்து பயணிக்கிறோம். அவரும் எங்களுக்கு யாரும் ஃபேனா இருங்கன்னு என்ன பண்ணல, அவர் அழைக்கல. இயேசு கிறிஸ்துக்கு சீசரா இருக்கிறது தான் அவரும் அழைக்கிறாரு. அதனால அவரோட கூட இணைந்து நாங்கள் பயணிக்கிறோம். சிலர் நினைச்சுக்கிறாங்க நாங்க கேம்புக்கெல்லாம் போறதுனால, ஃபேமிலியா போறதுனால ஃபேன் பைக் கூட்டம்னு நினைச்சுக்கிறாங்க. நாங்க வந்து மற்ற ஊழியர்களுடைய கூட்டங்களுக்கு போற விதமாக நாங்க அப்படி போல. எங்களுடைய பயணங்களை நல்வழிப்படுத்தி நல் நடக்கையில நல் சாட்சியில ஆண்டவருக்கு என்று பயன்படும் பாத்திரங்களாக மாற்றுவதற்கு அவருடைய போதனைகள் தொடர்ந்து எங்களை ஊக்குவிப்பதனாலே, நாங்கள் பயன்படுவதனாலே, நாங்கள் வளருவதனாலே, எங்களுக்கு பக்தி விருத்தியும் பிரயோஜனம் உண்டாகிறதுனாலதான் நாங்க கேம்ப்ல போய் கலந்துக்கிறோம். பவுலுடைய பிரியாணருக்காக இவங்க கழுத்தையே கொடுக்க துணிந்தவங்க. இவருடைய தியாகத்தை யோசிச்சு பாருங்களேன். பவுல் இயேசு கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியா மரிப்பதற்கு ஆயத்தமாக தன்னை ஒப்பு கொடுத்துவாரு. ஆண்டவருக்காக மரிக்கும் போது அவரை காப்பாற்றுவதற்காக இவங்க உயிரையே கொடுக்கறதுக்கு ஒப்பு கொடுத்தவங்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தியாக மனப்பான்மை இருந்தா மாத்திரம்தான் நீங்கள் ஆண்டவருடைய பணியை சிறந்த ஒரு தம்பதியை செய்யவே முடியும். சேவை மனப்பான்மை மிக மிக முக்கியம். ஓகே, இதுல நான் குறிப்பாக பிரிஸ்கில்லாலை பற்றி சில காரியங்களை சொல்லி நான் நிறைவு செய்யணும்னு விரும்புறேன். இப்ப 6 இடங்கள்ல இந்த தம்பதியினரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னேன்ல, இதுல 3 இடங்கள்ல பிரிஸ்கில்லாலோட பேரு முன்னாடி வருதுங்க. ஆக்கில்லால் பிரிஸ்கில்லான்னு வரும், பிரிஸ்கில்லால் ஆக்கில்லான்னு வரும், ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால், பிரிஸ்கில்லால் ஆக்கில்லால். இப்படி 6 தடவை சொல்லப்பட்ட இடங்கள்ல 3 முறை ஆக்கில்லாவும் 3 முறை பிரிஸ்கில்லாவும் சொல்லப்படுகிறது. அப்படி நீங்க பார்க்கும்போது அப்போஸ்தலர் 18:18 ரோமர் 6:3 இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, ரோமர் 16:3 நினைக்கிறேன், 16:3 இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிரிஸ்கில்லாளுடைய பேரு முதல்ல வருது. நீங்க நினைக்கிற மாதிரி 1ஆம் நூற்றாண்டுல யூத ரோம சமூகத்துல பெண்ணுடைய பெயர் ஆணுடைய பெயருக்கு முன்னாடி போட முடியாதுங்க. பெண்களை அவர்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, முதன்மைப்படுத்த மாட்டாங்க. பெண்களை விட்னஸ் ஆக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படி இருந்த போதும் கூட இவர்களுடைய ஊழியம் மற்றும் அந்த தன்னலமற்ற சேவை மற்றும் தியாகத்தின் நிமித்தமாக பிரிஸ்கில்லால் அவளுடைய சுறுசுறுப்பு மற்றும் அவளுடைய அந்த ஊழியத்தினுடைய பிரயாசத்தின் நிமித்தமாக அவர்களுடைய பெயரை 3 முறை கணவனுடைய பேருக்கு முன்னாடி இந்த வேதாகம் பயன்படுத்தி இருக்குங்க. தைரியமாக பவுல் அவங்கள பயன்படுத்துறாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவங்க 2 பேருமே ஈக்குவலா மினிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க. கணவன் மனைவி ஈக்குவலா செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட தம்பதியினராக உருவாகணும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா கணவனுக்கு ஆர்வம் இருக்கு, மனைவிக்கு ஆர்வம் இல்ல, மனைவிக்கு ஆர்வம் இருக்கு, கணவனுக்கு ஆர்வம் இல்ல. ஊழியங்கிறது இருவரும் இணைந்து ஒரு குடும்பமாய் செய்யும் போது அது மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியமாக மாறுங்க. அப்படிப்பட்ட ஊழியங்கள் என்ன பண்ணணும், உருவாக வேண்டும். அப்ப இந்த தம்பதியினர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக எவ்வளவு அர்ப்பணிப்போடு தங்களுடைய பணிகளை செய்து சிறந்த எடுத்துக்காட்டாக நமக்கு இருந்திருக்கிறாருங்கிறது வேதாந்தத்துல இருந்து என்ன பண்ண முடியுதுங்க, அறிந்து கொள்ள முடிகிறது.
பிரிஸ்கில்லாளை பற்றி பார்ப்பதினாலே நான் என்னுடைய சகோதரிகளை குறித்து நான் பேச நான் விரும்புகிறேன். நாம் புத்தியுள்ள குணசாலியான ஸ்திரியை குறித்து நம் நீதிமொழிகள் 31 வசனங்கள் 26 31 வரைக்கும் வாசிக்கிறோம். அந்த குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்பதை அவள் என்ன பண்ணுகிறாள்? கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்கிறார்கள். அவன் புருஷனும் அவனை புகழ்கிறதை பார்க்க முடிகிறது அவளுடைய குணசாலித்தனத்தினாலே. அந்த அந்த அதிகாரத்தினுடைய இறுதியில பார்க்கிறோம், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. நான் இங்க இருக்கிற உங்க சகோதரிகளை நான் பார்த்து நான் சொல்லுகிறேன், பிரிஸ்கில்லாளை போல நீங்களும் உங்களுடைய ஞானத்தினாலே, உங்களுடைய தயையினாலே, உங்கள் பிள்ளைகள் மூலமும் உங்களுடைய புருஷன் மூலமும் நீங்கள் பாக்கியவதிகளாக பாராட்டப்படுவதற்கு, புகழப்படுவதற்கு உங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் பின், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். உண்மையுள்ள உத்தம தம்பதிகளாக, தேவனுக்கு பயன்படும் ஒரு பாத்திரங்களாக எல்லாருமே உருவாகணுங்க. அதுதாங்க ஆண்டவருடைய விருப்பம். கொலோசியர் 1 வசனங்கள் 12-13. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்காக உங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? தகுதிப்படுத்துகிறார். அப்ப பரிசுத்தவான்கள் என்ன வேலைகளை செய்தார்களோ அதே வேலைகளை செய்வதற்கு தான் தேவன் உங்களை தகுதிப்படுத்துறாருங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இருந்து தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிற பிள்ளைகளாக தேவனிடத்திலிருந்து சென்று நீங்களும் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல பங்கடைந்து நீங்களும் அவருக்கு உகந்த ஒரு உண்மை உத்தம ஊழியர்களாக, தம்பதிகளாக உங்களுடைய பணிகளை சிறந்த வகையில இந்த பூமியில செய்வதற்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். தேங்க்யூ.